ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹோம். இந்த உலகத்தில் பெண்கள் மேலே வைக்க போகிற வன்மம் எப்படி இருக்குது, அந்த வன்மமால் அவங்க ஃபேமிலி இந்த மாதிரிலாம் மாறுது. அந்த பொண்ணை பாதிக்கப்படுத்தின அந்த நபர் சந்தோஷமாக இருக்கான், பட் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பின்னாடி குடும்பம் எப்படி இருக்குது. நம்ம ரெகுலர் லைஃப்பில் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் நியூஸ் தானே. இது வேறு நாட்டில் நடக்குது, நம்ம ஊரில் நமக்கு என்ன ஃபேமிலி, நம்ம தான் அவங்க விட்டு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம்ல, அதனால் நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆக போகுதுன்னு அதோட விலகி போயிடுறோம். பட் இந்த விஷயம் விலகி போகிற விஷயம் இல்லை, இதில் ஒரு ஆணித்தரமாக எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தெளிவாக சொன்ன ஒரு படம் தான் ஹோப். நீங்கள் ஒரு கொரியன் மூவி பார்க்குறவரா இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இப்போ வாங்க ஹோப்புங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பட்டம் அந்த காற்றுல பறந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் கேரக்டர் இன்ட்ரோ. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸே 2 ஃபேமிலி தான். ஒரு ஃபேமிலி ஹீரோட ஃபேமிலி. ஹீரோட ஃபேமிலியில் ஹீரோ, அவங்க ஒய்ஃப் அண்ட் ஒரு பொண்ணு. அதுக்கு ஆப்போசிட்டாக ஹீரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி. அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் இதே மாதிரி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு பையன். இவங்க 2 ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் ஒன்றா தான் பழகுவாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோயின் அதே ஊரில் கடை வச்சிருக்கா. இதனால அவங்க அப்பா அம்மாவும் எப்போ பிஸியாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் அவங்கள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க, பட் ஹீரோயின் மட்டும் சாப்பிடாம இருக்கா. ஏன்னா நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு வேற யாராவது பில்லு கட்டுவாங்க. அதனால எதுவுமே சாப்பிடாம அமைதியாக இருக்கா. பார்த்தா எல்லா பில்லுமே அவங்க மேலே கட்டிட்டாங்க. இதனால ஹீரோயின் செம்ம கோவப்படுறா. இங்கே பாருங்க, நான் ஒரு வாய் கூட எதுவுமே சாப்பிடல, இப்போ எல்லா பில்லும் என்கிட்ட கட்ட சொன்ன எப்படி சொல்லி கேட்கும்போது, இதுக்கு என்னப்பா இன்னைக்கு நீ கட்டினா நாளைக்கு நாங்கள் கட்ட போகிறோம், இது என்ன வித்தியாசம் சொல்லி கேட்கும்போது இவளும் பே பண்ண போகிறான். பார்த்தா $198, நம்ம ஊர் மதிப்பில் பார்த்தா 14,000 ரூபா வரும். ஹீரோயின் ஒரு வெறுப்போட அந்த காசுல கொடுத்து வெளியே வரா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவை ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ்னா க்ளோஸு, அப்படி ஒரு க்ளோஸு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோடைய பொண்ணான ஹோப்பை காமிக்கிறாங்க. ஹோப்பும் ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் அங்கே தான் படிக்கிறாங்க. பட் 2 பேரும் எளியும் போன மாதிரி. அந்த பையன்கிட்ட ஒரு கார்டு இருக்கு. டே மச்சான், இங்கே பார்த்தியா என்கிட்ட புதுசாக WWE கார்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு கார்டு யாருக்கும் கிடைக்காது, வாங்க அவளை விட்டு நம்ம தனியாக கார்டு விளாடுவோம். இந்த மாதிரிலாம் அவன் சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பராம வருது. இதுக்கப்புறம் அந்த பையன் ஜன்னலில் வெளியே பார்க்குறான். பார்த்தா அந்த பட்டம் பறந்து பறந்து வந்து ஒரு மரத்தை சிக்குது. இதை அந்த பொண்ணு பார்த்து என்ன பார்த்துட்டு இருக்க, உனக்கு அந்த பட்டம் வேணுமா, பாரு நாளைக்கு நான் எங்கள் அப்பாவை கூட்டி வருவேன், எங்கள் அப்பாவை கூட்டி வந்து அந்த படத்தை எடுத்துக்குன்னு சொல்லும்போது இவன் அங்கேருந்து போயிடுறான். ஸ்கூலை விட்டு போகும்போது இவங்க 2 பேரும் பக்கத்து வீடு தான். பட் அந்த பையன் கூட்டி போகாமல் அவங்களோட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி போயிடுவான். இதனால அந்த பொண்ணு மட்டும் தனியாக அவள் வீட்டுக்கு வருவா. இவளும் தனியாக நடந்து வந்து அவள் வீட்டுக்கு வரா. பார்த்தா அந்த பையன் அவங்க வீட்டுக்கு மட்டும் கடையில் விளாண்டுட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணு, டே நீ யாரா, நீ தான் விட்டுட்டு போனில்ல, அப்புறம் நீ மட்டும் எதுக்கு வந்து என் கடையில் வந்து விளாண்டுட்டு இருக்க, நீ இங்கேருந்து போடான்னு சொல்லும்போது, பாத்தியா குடைச்சிக்கு திமுற, நீ என்னோட குட்டியா இருந்துட்டு என்ன எடுத்து பேசுறியா, என்னது நான் குட்டையா, நான் உன்னோட ஹைட்டு, இப்போ பார்க்குறேன்னு சொல்லி வந்து நிற்கிறா. இவங்க 2 பேரும் அடிக்கடி டாம் அண்ட் ஜெரிமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் நைட்டு சாப்பிடலான்னு சொல்லி போகும்போது ஹோம் ஒர்க் எழுத பார்க்குறா. பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, பட் அவங்க எப்பவுமே பிஸியாக இருக்காங்க. ஏன்னா கடையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். இந்த 2 வேலையும் பண்ணுறனால ஹோப்பை கணக்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலை எந்திரிக்கிறா. அப்போ தலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவள் தலையை பண்ணுறது கூட ஆள் இல்லை. அவள் எப்பவுமே ஃபேவரட்டாக ஒரு கார்ட்டூனை பார்த்துட்டே இருப்பா. அந்த கார்ட்டூனை பார்த்துட்டே இருக்கும்போது தலை பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு பின்னே வரல. அவங்க அப்பா கிட்ட, அப்பா உனக்கு தலை பண்ண தெரியுமா, நீயாவது பின்னோன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பின்ன ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கும் மன தெரில. இதனால் அவள் கோச்சிக்கிட்டு, போங்கப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்குது, இதனால் நான் பின்னு குத்திட்டு போகிறேன், என் முடி என்னால் உனக்குன்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு இருக்கா. இப்போ வெளியே பார்த்து அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை அந்த அம்மா பார்க்குறாங்க. தம்பி எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற, ஹோப் போகிறதுக்கு லேட் ஆகும், நான் அவளை அனுப்பிக்கன்னு சொல்லும்போது அவளுக்காக யார் வெயிட் பண்ணுறா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உள்ளே இருக்காங்க, அவனுங்களுக்காக தான் நான் நிற்கிறேன் அந்த பையன் சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த பசங்களாம் வந்ததுக்கப்புறம் இவன் அங்கேருந்து போகிறான். இப்போ சடனாக பார்த்தா மழை பெய்யுது. ஹீரோ வேலைக்கு போயாகணும், அதனால் கொடை எடுத்து வேகம் வேலைக்கு போகிறான். அப்படி போகும்போது ஒய்ஃப் கிட்ட, இங்கே பாரு நம்ம பொண்ணு ஒழுங்காக தலை கூட செய்யல, நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்கணும்னு சொல்லும்போது உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அவள் கோச்சிக்கிட்டே கொடை எடுத்துகிட்டு மலையில் போயிட்டா. இவங்க அம்மா ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. சாரிம்மா அம்மா ரொம்ப பிஸியாக இருந்தேன், பட் நாளைக்கு இருந்து அப்படி நடக்காது, நான் அவனோட ஸ்கூலோடன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம், இத்தனை நாமலாம் தனியாக போனேன், நான் ஓடி போனால் 3 வருஷம் ஸ்கூல் போயிடுவேன், உங்கள் ஹெல்ப்லாம் உனக்கு ஒன்று வேணாம், நான் மட்டும் பெரிய பொண்ணாகட்டும் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, உனக்குலாம் சோறே போட மாட்டேன். இந்த மாதிரிலாம் ஃபன்னியாக பேசுகிறா. இந்த அம்மா அனுப்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்பவும் ஒரு வீடை கிராஸ் பண்ணி போவா. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட அழகாக ஒரு பியானோ இருக்கும்.
இருக்கும். இந்த மாதிரி ஒரு பியானோ வாங்கணும்னு ஆசைப்படுவா. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் அந்த பையன் பார்க்குறான். என்ன இவ்வளோ ஸ்லோவாக வர, மழை பெய்யுது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, வேகமாக வான்னு சொல்லி திட்டிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். பட் இந்த பொண்ணு ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அவள் ஜன்னல் வழியே பார்த்து அந்த பட்டம் கீழே இருக்கு. அந்த பட்டத்தை எடுக்கலான்னு சொல்லி போகிறா. பார்த்து ஒரு நபர் வந்து நிற்கிறான். அவன் குடி போதில் ஒரு மாதிரி இருக்கான். பாப்பா, உன் குடம் ரொம்ப அழகாக இருக்கு, நீ மட்டும் மழையில நனையாமல் இருக்க. அங்கிள் பார்த்தியா நான் அலைஞ்சிருக்கேன், எனக்கு அந்த கொடையத்தா, நானும் உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் லேட்டாக போனேன், டீச்சர் திட்டுவாங்க, என்னை விடுன்னு சொல்லி சொல்கிறா. பல நபர் விட மாட்டேங்கிறான். இப்போ முன்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா யாருமே இல்லை. மழை பெய்தனால ரோட்டில் ஒரு ஈக்கா கூட இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு ஒரு வீட்டில் இருக்கா. அவள் கையில் ரத்த கலரியா அடிபட்டு இருக்கு. அவகிட்ட எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் 911 கால் பண்ணுறா. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வராங்க. பட் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் அவள் கடையில் வேலை பார்த்துருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கிட்ட போலீஸாக நிற்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணு ரத்த கலரில் இருக்கா, அது ஒரு யாரும் இல்லை, நம்ம ஹோப் தான். இந்த மாதிரி தயங்கி சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. தலை வரைக்கும் அங்கே ஓடி வந்து பார்க்குறாங்க. இதில் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ வேலை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறான். பார்த்தா ஒரு அப்பாவும் அம்மாவும் தான் பொண்ணை எந்த நிலைமையில பார்க்கக்கூடாதோ அந்த நிலைமையை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நபர் அந்த பொண்ணை ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருக்கான். இந்த சின்ன குழந்தை கூட பார்க்காம குடி போதில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வழியில் அப்படி கத்திட்டு இருக்கு. இதோட ஒரு மிகப்பெரிய வழி எந்த அப்பா அம்மாவுக்கு தேவைப்படாது. அந்த அப்பா அந்த பொண்ணை பார்க்கவே முடியாமல் ஓரத்துலேருந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த அம்மா அந்த இடத்துல ரொம்ப ஆட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு இந்த கோவத்தை யார் மேலே காட்டுன்னு தெரியாமல் அவள் ஃப்ரெண்டை திட்டுறா. ஏன்னா அவள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருப்பா. இதனால அவள் ஃப்ரெண்டை திட்டி, என்கிட்ட மட்டும் அவள் கிடைக்கட்டும், அவள் கிடைச்சானா அவள் மூக்கிலே குத்துவேன், அவள் சொன்னனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன், என் பொண்ணை நான் இந்த மாதிரி பார்த்தேன், அவளை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவள் ஃப்ரெண்டு திட்டிகிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் வராங்க. டாக்டர்ஸ்லாம் அந்த அப்பா அம்மா கிட்ட வந்து, நாங்கள் சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணோட யூரினரி பார்ட் அவ்வளோ டேமேஜாக இருக்குது, இதுக்கு அடுத்து அவளால் யூரின் போக முடியாது, அதனால் என்ன பண்ணுன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி யூரின்லாம் தனியாகிற மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்கள் பொண்ணு பிழைப்பா. இது நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் சொல்லி கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவன் பொண்ணோட முகத்தை முடிக்கிறதுக்கு அவங்க அவமானமாக இருக்குது. இந்த முகத்தோட எப்படி முடிக்க, நாளைக்கு அவள் இதை பற்றி கேட்டானா நம்ம என்ன சொல்ல, இந்த ஒரு சைக்கியத்தோட பொண்ணை பார்க்க போகிறாரு. அவர் பொண்ணுக்கிட்ட பேச போகும்போது, அப்பா நீ இங்கே இருக்க, அம்மா எங்க, இப்போது அம்மா ஒர்க்குன்னு பிஸியாக இருக்காங்களா, அந்த பேட் பாய் பிடிச்சிட்டியாப்பா, அந்த பேட் பாய் ரொம்ப ஹர்ட் பண்ணான், ஆள் பார்க்கறதுக்கு பெருசாக பேண்ட் போட்டிருந்தான், அவன் சட்டையெல்லாம் அங்கங்கே பெரிய பெரிய பாக்கெட்டாக இருந்துச்சு, அந்த பேட் பாய் பிடிச்சிட்டிங்களாப்பான்னு கேட்குறா. இது கேட்குற ஹீரோக்கு என்ன சொல்லி தெரில. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா எல்லாருமே தீவிரமாக தேடிட்டு இருக்கோம், அந்த பேட் பாய் பிடிச்சி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், நீ என்னென்ன பண்ண நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு, இந்த மாதிரி அந்த அப்பா சொல்லும்போது அப்பா உனக்கு கேட்கவா, என் தொண்டை ரொம்ப வறண்டு போயிருக்குப்பா, நான் நம்ம சாக போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பான்னு சொல்கிறா. இது அந்த அப்பாவால் கேட்கவே முடியல. அவரால் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்கவே முடியல. அங்கேருந்து போயிறாரு. கரெக்டாக இந்த நேரத்தில் ஒரு லேடி போலீஸ் வராங்க. அவங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த கொலகாரனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு, பட் அந்த கொலகாரனை அரெஸ்ட் பண்ண முடிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது. வேகமாக ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட, சார் என்னாச்சு, அதான் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சில, நீங்கள் எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது சார், ஜஸ்ட் வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடச்சிருக்கு, அது கண்டிப்பாக ரேப்பனோட கைரேகையாக இருக்குமா, ஏன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், அங்கே எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவன் கைரேகை இருந்திருக்கும், நம்ம பாட்டு வேற எவனோ ஒருத்தர் பிடிச்சி ஜெயிலில் போட முடியாது. அதனால ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பொண்ணோட டிஎன்ஏவும் அதனால் அவ்வளோ டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்க்கணும், அப்படி மேட்ச் பண்ணால் மட்டும்தான் அவன் தான் கொலகாரம் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால உங்கள் பொண்ணை கூட்டி வாங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பொண்ணுக்கிட்ட இதை பற்றி கேட்டோம்னா திரும்ப அந்த நினைவுக்கு போவா, இதனால் அவளுக்கு தான் பாதிப்பு வரும். இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃபோட சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்க, நீங்களே ஒரு அப்பாவா, உண்மையாக உனக்கு உயிர் இருக்கா இல்லை உயிரில்லாத பொம்மையா நீ, அவங்க தான் நம்ம பொண்ணுக்கிட்ட விசாரிங்கன்னு சொல்லி கேட்டா நீ ஒத்துக்குவியா, நீங்களே ஒரு அப்பாவான்னு சொல்லி திட்டுறாங்க. இதை அந்த போலீஸும் பார்க்குறாங்க. உங்களுக்கு பிரச்சனை போல மேம், நாங்கள் இந்த விஷயத்தை சீரியஸ் எடுத்துக்க மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி இருக்காங்க, அந்த தெரபிஸ்ட் மூலமாக கேட்டோம்னா அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பு வராது, அந்த தெரபிஸ்ட்டை மீட் பண்ணி ஒரு விசிட்டிங் கொடுக்குறா. இதை ஹீரோ வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த தெரபிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வேணும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை ஏதாவது டாய் தான் கொண்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தேடி பார்க்குறான். அவளுக்கு ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூன் பிடிக்கும். அந்த கார்ட்டூன் பொம்மையை அந்த தெரபிஸ்ட் கொடுக்குறான். அந்த தெரபிஸ்ட் அந்த பொம்மையை வாங்கி அந்த பொண்ணை மீட் பண்ண போறா. அந்த கார்ட்டூனோட ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ சாங் வரும். அந்த இன்ட்ரோ சாங் பாடி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட, பாப்பா
நான் உங்ககிட்ட ஒரு 4 ஃபோட்டோ காட்டுவேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாரு உன்னை ஹேட் பண்ணாங்க அதை மட்டும் சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறா. பார்த்தா கரெக்டாக அந்த நபரை பின் பண்ணுறா. இதுக்கப்புறம் அவங்க அப்பா மட்டும் வந்து அந்த பொண்ணு தெளிவாக தான் இருக்கா. இதுக்கடுத்து தெளிவாக வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் என்னை அடிக்கடி மீட் பண்ணலாம், இதே கார்டு, நான் ஃப்ரீயாக தான் தெரப்பிஸ்ட் பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயின் திட்டி அவளை அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த விசிட்டிங் கார்டை அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே அந்த நபரை பிடிக்க போகிறாங்க. அந்த நபர் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கான். அவனை மடக்கி பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ செம்மக்கானோட அங்கே ஓடி போகிறான். பார்த்து அவனை உள்ளே விட முடிக்கிறாங்க. அந்த இடத்துல ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க. போலீஸ்கிட்ட கத்துறான், யோ விடுங்கய்யா, நான் தான் அந்த பொண்ணோடைய அப்பா, என்னை விடமுடிக்குன்னு சொல்லும்போது பத்திரிக்கையெல்லாம் திரும்புகிறாங்க. சார் நீங்கள் அந்த பொண்ணோட அப்பாவா சார், என்ன நினச்சி சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. தன்னோட பொண்ணுக்கு அவன் ஜஸ்டிஸ் கிடைக்குன்னு நினச்சானா பட் அது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக மீடியா அவங்களுக்கு பாப்புலராக மாற்றிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்தோட அவன் ஹாஸ்பிட்டல் வரான், இடத்துல உட்காந்துருக்கான். இந்த நியூஸ் எல்லாமே டிவியில் போயிட்டுருக்கு. இது ஹீரோட ஃப்ரெண்டு பார்க்குறான். அவன் செம்ம காண்டாயிருது. உடனே ஃப்ரெண்டு கால் பண்ணி, டே மச்சான், எல்லா நியூஸ் சேனல்ஸும் அங்கே தான் வந்துருக்காங்க, நம்ம பொண்ணோட மொத்தமாக காட்டிடாத, நம்ம பொண்ணு சேஃப்னு சொல்கிறா. இவனை திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க. இதனால் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். இப்போ அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை அந்த குட்டி பையனும் பார்க்குறான். அந்த குட்டி பையனுக்கு ஒரு வருத்தம், அன்னைக்கு பட் நம்ம அவளை கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இதனால் அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ அந்த அப்பா வேகம் உள்ள போகிறாரு, சீக்கிரம் நம்ம பொண்ணை இங்கேருந்து மூவ் பண்ணி கூட்டி போகணும். மீடியாவில் இங்கே வந்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம பொண்ணை மூவ் பண்ணணும். இந்த மாதிரி மூவ் பண்ணி கூட்டி போகும்போது மீடியாவில் உள்ள வந்துடுறாங்க. இதனால் அந்த அப்பாவுக்கு என்ன பண்ண தெரில. தான் பொண்ணை தோல் வச்சுட்டு வேகமாக ஒரு மாடிக்கு போயிறாரு. யாருமே இல்லாத ரூமுக்கு அந்த பொண்ணை கூட்டி போய், நீ ஒன்றும் கவலைப்படாத பாப்பா, அப்பா அவனை பார்த்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட்டு போய் மீடியாவை ஆஃப் பண்ணுன்னு அந்த அப்பா சொல்கிறாரு. இதனால ஹீரோயின் வேகமாக ஓடி போகிறா. பார்த்தா என்னாச்சுன்னு தெரில, அவங்க மயக்க முடி கீழே விழுந்துறாங்க. இப்போ அந்த அப்பா அந்த பொண்ணை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவள் யூரினரி பேக்லாம் லீக் ஆகி யூரினில் வெளியாகிடுச்சு. இதனால் பொண்ணு ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறாரு. பட் இந்த இடத்துல தான் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். அந்த பொண்ணு இதை நம்ம அப்பானே ஃபீல் பண்ணாமல் அழ ஆரம்பிக்கிறா. என்னை தொடாத, நீ இங்கேருந்து போ, இந்த மாதிரி தான் அவனை என்னை தொட்டான், இந்த மாதிரி திட்டிக்கிட்டு அவங்க அப்பாவை மிதிக்குது. இது பார்க்குற அந்த அப்பா சரிஞ்சு போயிறாரு. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா தான் அப்பாவை கூட தொட விடாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது நினச்சி அவர் உடஞ்சி போகிறாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணே தெரில, ஏன்னா அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இப்படி இருக்கா. இந்த வாழ்க்கையில் அவருக்கு என்ன பண்ணே தெரில, சந்தோஷப்படவா இல்லை வேதனைப்படுவா, இந்த துயரத்தோடு அவர் உட்காந்துட்ருக்காரு. சரி, அவளுக்கு தம்பி பறக்க போகிற விஷயத்த அவள் சொல்லலான்னு சொல்லி போனால் அவள் போரை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. தான் அப்பா முகத்தை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, பாப்பா உனக்கு விஷயம் தெரியுமா, அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது, அதாவது உனக்கு தம்பி பறக்க போகிறான், இனிமேல் தம்பி கூட விளாண்டு சொல்லி கேட்கும்போது, சரிப்பா நான் இனிமேல் தம்பி பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு போரிலேருந்தே பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த அப்பா செம்ம கோவப்படுறாரு. நம்ம பொண்ணுக்கு நம்ம ஃபேஸை பார்த்து பேச பிடிக்கல. இதனால் சோகத்தோடு வெளியே வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு அடிக்கடி ஒரு கார்ட்டூன் பிடிக்கும். அந்த கார்ட்டூனோட பலூன் வாங்குறாரு. அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி போகிறாரு. பட் அந்த பொண்ணு திரும்பியே பார்க்க முடிக்கிறா. இப்போ அந்த பொண்ணுடைய ஹாஸ்பிட்டல் பில்லாம் பே பண்ண போகிறாரு. பட் பார்த்தா அவருக்கு சுத்தமாக காசு இல்லை, ஏதோ கொஞ்சம் காசு தான் இருக்குது. இதனால் வேறு வழி இல்லாமல் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. மச்சான், நான் ஒரு விஷயம் கேட்கவா, என்கிட்ட கோச்சிக்காத, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நான் உங்ககிட்ட பிச்சை கேட்குன்னு நினச்சிக்கோ, ஏதாவது கொஞ்சம் காசு தான், என் குழந்தைய பார்த்து எனக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது காசு வந்து கேட்கும்போது நீ முட்டாளடா, என்கிட்ட பிச்சை கேட்க நீ யார், இந்த மாதிரிலாம் கேட்டினா அவங்களோட பேசவே மாட்டேன், நீ இங்கேருந்து போ, அது உன் பொண்ணு மட்டும் இல்லை என் பொண்ணு தான், நாளைக்கு நான் காசு தான் சொல்கிறான். இது கேட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரா. அவள் சாப்பாடாக கொண்டு வந்து ஹீரோனை மீட் பண்ணுறா. சாரி, நான் அந்த இன்சிடென்ட் நடந்த முதல் நாள் உன்னை பார்க்க வந்தேன், பட் நீ ரொம்ப கோவமாக என்னை திட்டிகிட்டு இருந்தேன், அதான் நான் அங்கேருந்து போயிட்டேன். தொடர்ந்து 10 நாள் இங்கே வந்தேன், பட் 10 நாள் நீ ரொம்ப கோவமாக இருந்தேன், அதனால் எனக்கு என்ன பண்ணே தெரில, என்னை மனுஷன் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கோர்ட் சீன் நடக்குது. இப்போ அந்த நபரை கைது பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு எதிராக ஆதாரமும் இருக்குது. அவனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸும் அந்த பொண்ணோட உறுப்புல இருந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் சேமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் கொடுக்குறாங்க. பட் அந்த நபர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் நைட் குடிச்சிருந்தேன், வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன், அடுத்த நாள் காலைல பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வராங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி பண்ணியிருந்தாலும் நான் சுயநலவர் இல்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் தன்னத்தனமான்னு சொல்லி கேட்டு பார்க்குறான். இதனால ஜட்ஜும் என்ன திருப்பு தானே இருக்காரு. இப்போ அந்த வக்கீலும், சார் இது போக இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட ஷூவை கேதர் பண்ணப்ப இவன் ஷூவில் சில பெட் சாம்பிள்ஸ் இருக்குது, அந்த பிளட் யாரோடையதுன்னா அந்த பொண்ணுடையது, அப்போ கண்டிப்பாக இவன் தான் அந்த பொண்ணை வன்முறை பண்ணியிருக்கான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த ஜட்ஜ் யோசிக்கிறாரு, இந்த கோர்ட்டை நான் ஒத்தி வைக்கிறேன், செப்டம்பர் 25 3 மணிக்கு அடுத்த வாய்தா, அப்போ நீங்கள் வரான்னு சொல்கிறாரு. இது கேட்குற அந்த அப்பா உடஞ்சி போயிறாரு.
எல்லா எவிடன்ஸும் கொடுத்தும் இவன் தான் குற்றவாளி தெரிஞ்சும் எதுக்கு தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. இதோட ஒரு மிகப்பெரிய வேதனை யாருக்குமே இருக்காது. இப்போ அந்த கோர்ட்டில் இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்து அவன் காலுக்கு ஷூவை கழட்டுறான். அந்த ஷூவை கழட்டி அவன் மேலே விட்டுடுறான். டேய் நீ மட்டும் வெளியே வாடா, போலீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவனை கொண்டுடுறேன், கொண்டுட்டு நானே சரண்டர் ஆயிடுறேன். இந்த மாதிரி காட்டு மிராண்டிங்களே உயிரோட இருக்கக்கூடாது அவன் கத்துறான். போலீஸ் எல்லாருமே அவனை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹோப்புங்கிற அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். அந்த கார்ட்டூனில் இருக்கிற கேரக்டர் டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்தவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அந்த அப்பா வந்து பார்க்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்தது இல்லை. அப்போ இந்த கேரக்டர் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏற்பாடு பண்ணது யாருன்னா அந்த தெரபிஸ்ட் தான். இப்போ அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா இவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, அந்த போலீஸ் ஃப்ரெண்டு, அந்த 3 பேர் தான் அவளை ஹாப்பியாக டான்ஸ் ஆடிருக்காங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த நபர்களாக வராங்க. ஒரு ட்ரெஸ் 1 மணி நேரத்துக்கு $10. மொத்தம் 4 ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க 2 மணி நேரம், மொத்தம் $80. $80 தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சரிங்க பாருங்க, இது ஒன்றும் ஃபங்க்ஷனுக்காக வாங்கலை, இது ஒரு பொண்ணுடைய உடல் நலத்துக்காக வாங்குறோம், ப்ளீஸ் ஏதாவது குறைச்சிட்டாங்கன்னு அம்மா கேட்குறாங்க. அதனால் இவரும் குறைச்சி போட்டு காசு வாங்கிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த காஸ்டியூமை வாங்க நினைக்கிறாரு. அந்த நபர்கிட்ட, சார் எனக்கு ஒரு நாளைக்கு ட்ரெஸ் வாடகை கிடைக்குமா, அது எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நாளைக்கா, ஒரு நாள் ஃபுல்லாக $70, ஒரு வாரத்துக்குனா $350, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு இது நம்பி தான் படம் போடுது, வேறு ஏதாவது வேணால் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இது ஒன்றும் பண்ண முடியாமல் சொல்கிறாரு. இது கேட்குறந்தாப்பா ப்ளீஸ் எனக்காக ஏதாவது குறைச்சி போட்டுத்தாங்க. இந்த மாதிரிலாம் அவர் கேட்கும்போது, சார் என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ட்ரெஸ் வச்சுருந்தேன், பட் இப்போ அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி பழைய ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு போகிறாரு. அந்த அப்பாவும் அதை வாங்கி வச்சுக்காரு. இப்போ அந்த தெரபிஸ்ட்டை காட்டுறாங்க. தெரபிஸ்ட் ஹீரோனியோட பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் இதே மாதிரி பொண்ணு இருந்தா, அவளுக்கு 16 வயசு இருந்தப்ப என்னாச்சுன்னு தெரில, சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. அவள் செத்து போயிட்டாங்கிற சோகம் எனக்குள்ள இருந்துச்சு. ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போனப்போ எனக்கு என்னாச்சுன்னே தெரில, நானே மைண்ட் இழந்து ஒரு ஆற்றுக்குள்ள விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் போச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு குழந்தை இழந்து அந்த அப்பா அம்மாவும் பாதிக்கப்படுவாங்க. என் வாழ்க்கை என்னையோட போகாமல் அதை மற்றவங்க உயிருக்காக போராடணும். இதுக்காக அதை நான் ஒரு தெரபிஸ்டாக இருக்கேன். இது வரைக்கும் ஒரு காசு கூட வாங்காமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்காக நானும் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும், உங்கள் பொண்ணு கஷ்டப்படணும் நினைக்கல, எனக்கு வந்து நிலமை உங்களுக்கு வரக்கூடாது, அதுக்காக நான் இப்படி பண்ணேன் அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ட்ரெஸ்லாம் போட்டு பொண்ணை மீட் பண்ண போகிறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவை பார்க்க பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு பொண்ணை பார்க்க போகிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனா இது நம்ம அப்பான்னு புரிஞ்சிடும். அதெல்லாம் அவகிட்ட ஸ்லேயில் பேசுறாரு. அந்த பொண்ணு அவர்கிட்ட, நீங்கள் இங்கே இருக்கீங்களே, உங்கள் கூட 2 ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கீங்க, நீங்களும் போகணுன்னு சொல்லும்போது, போகணுமா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும், என்னை ஹக் பண்ணு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி அந்த பொண்ணும் ஹக் பண்ணி அனுப்புது. அடுத்த நாள் அந்த பொண்ணை அந்த தெரபிஸ்ட் பார்த்துக்குறாங்க. தெரபிஸ்ட் ஒரு நோட் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒரு கொஷினை கேட்பேன், அதுக்கான ஆன்சர் நீ சொல்லணும். அப்போ நீ சொன்னீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரை ஒட்டலாம். இந்த மாதிரி நீ ஒவ்வொரு கொஷினை சொல்ல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டணும். என்னைக்கு நீ ஃபுல் நோட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டுறியோ அன்றைக்கி நீ கியூராக இருப்ப. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினை கேட்க அந்த பொண்ணு பதில் சொல்கிறா. இங்கே எதை நேரத்தில் இந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு கார்டு கேம் விளையாடுறான். அப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, இந்த கார்டை தரமாட்டேன்னு அவங்க எத்தனை நாள் சண்டை போட்டிருப்போம். இதை பற்றியெல்லாம் நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தினமும் அந்த பொண்ணோட வீட்டை பார்க்குறான். பட் அந்த வீட்டில் ஆளே இல்லை. ஏன்னா எல்லோரும் ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு சாரிங்கிற மாதிரி லெட்டர் எழுதுறான். அன்றைக்கி நான் அவங்க கூட வந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எழுதி பபுள் கம் ஒட்டி போகிறான். இது இந்த வழியாக போகிற பசங்களாம் பார்க்குறாங்க. அவங்க எப்படியாவது ஹோப் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு நாள் ஃபுல் நினச்சோ அதெல்லாம் பேப்பர் ஓடிட்டு போகிறாங்க. அந்த கடையில் இருக்கிற கண்ணாடி ஃபுல்லாக ஃபில் ஆகுது. பட் இதே நேரத்தில் அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்கா. அந்த அப்பாவை அடிக்கடி அந்த கார்ட்டூன் கேரக்டராக போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணை மட்டும் சந்தோஷப்படுத்தாமல் அந்த வார்டுக்கு எல்லா குழந்தையும் சந்தோஷப்படுத்துறாரு. இப்படியே அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறா. அவளுக்கு பர்த்டே வருது. அந்த ஹாஸ்பிட்டல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகி டிஸ்சார்ஜ் பண்ணும். இப்போ ஃபேஸ்லாம் பார்க்குறா. பார்த்தா அந்த காயங்களாம் அவ்வளோக்கா இல்லை. இப்போ அவளை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. அவள் காரில் வீட்டுக்கு போகிறா. வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக பேப்பராக இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்லாம் படித்து பார்க்குறா. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் வரான். அந்த அங்கிள் கிட்ட, சாரி அங்கிள்,
ஹோப் வீட்டில் இருக்காளா, அவளை பார்க்கலாம்னு சொல்லி கேட்கும்போது பார்க்கலாம்டா. ஆமாம், உனக்கு ஹோப்னா பிடிக்காது, இப்போதைக்கு நீங்கள் வந்துன்னு சொல்லி கேட்கும்போது, சாரி அங்கிள், அன்றைக்கெல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் அவளை கூட்டிகிட்டு போயிருக்கணும், நான் மட்டும் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் இந்த பிரச்சனை இருந்திருக்காது, எல்லாத்துக்கும் நான் தானே வாழ ஆரம்பிக்கிறான், இது பார்க்குறந்தப்பா நீ என்ன பண்ண, பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும், நாங்களே அந்த பொண்ணை கண்டுக்கல, இல்லை நீ என்னடா பண்ணுன்னு சொல்லி இந்த பையனை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த பையனை அழுகுறான். சரி அழுகாத, உனக்கு என்ன முட்டாய் வேணுமா, உனக்கு என்ன முட்டாய் பிடிக்குன்னு ஒரு முட்டாய் எடுத்து கொடுக்குறான். அந்த பையனும் அழுகாத நிப்பாட்டுறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரே டிஸ்அட்வான்டேஜ் தான், இனிமேல் அவளால் யூரின் பாஸ் பண்ண முடியாது. அவள் யூரின் எல்லாமே ஸ்டோரேஜாக ஒரு பேக்கில் இருக்கும். அந்த பேக்கை வயிற்றுல காட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறா. இப்போ அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களால ஸ்கூல் விட முடியாது. அதனால் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு அந்த பொண்ணை கூட்டி போகிறாங்க. அவள் எப்பவும் போகிற வழியில் அந்த பியானோவை பார்த்துட்டே போவா. ஒரு பொண்ணு கூட பியானோ வாசிப்பா, அந்த பியானோ வேணும்னு நினைப்பா. பட் இந்த வாட்டி எதுவுமே நினைக்காம அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படி போகிற வழியில் ஒரு சொர்ணா இந்த பொண்ணை தாக்குன அந்த இடம் ஞாபகம் வருது. அந்த இடத்த பார்த்தோன்னே ஸ்டக்காகி நிற்கிறா. இப்போ திரும்பி பார்க்குறா, அவளுக்கு கூட 4 பசங்க இருக்காங்க. பின்னாடியே காட்டன் ட்ரெஸ் போட்டு அவங்க அப்பா இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவள் திரும்பி பார்த்தப்ப அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பட் இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இந்த தைரியத்தோட அந்த பொண்ணோட கை பிடிச்சி எழுதிட்டு போறா. இது வரைக்கும் அந்த பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணு கூட்டி போயிருப்பாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு தைரியமா அந்த அம்மா கை பிடிச்சி கூட்டிட்டு போறா. இந்த அப்பாவோட ஹாப்பியாக வச்சுக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸ்கூல் டைம்னால போய் அந்த பொம்மை ட்ரெஸ் போட்டு ஆடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் காலையில இருந்து அந்த பையன் வெளியே வெயிட் பண்ணுறான். ஆன்ட்டி, நான் ஒன்றும் கேட்கலாமா, நான் இந்த வாட்டி ஹோப்பை கூட்டி போகிறேன், எவன் வந்தாலும் சரி அவனை கடிச்சு வச்சா ஹோப்பை காப்பாற்றுவேன், என்னை நம்பி அனுப்புங்கன்னு சொல்கிறான். அந்த அம்மா அனுப்பிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அப்பா பின்னாடி போயிட்டு இருக்காரு. இவளும் ஸ்கூலுக்கு போகிறா, அவங்க அப்பா உடஞ்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா வராங்க. அப்போ அந்த பையன் ஹீரோ பார்த்து, இங்கே வாடா, இனிமேல் ஹோப் பின்னாடி வந்தீங்கன்னா உனக்கு கொன்றுவேன், கடிச்சு வச்சு உனக்கு உதவ வச்சிருவேன், நீ இங்கேருந்து போடான்னு ஹீரோவை திட்டுறான். இதுக்கடுத்து ஹீரோவும் தயங்கி பின்னாடியே வரான். இப்போ அந்த பொண்ணோட வீடு வந்துருச்சு. அந்த பையன் விட்டுட்டு போகிறான். இப்போ அந்த பொண்ணு அந்த பொம்மையை பார்த்து, அப்பா உள்ளே இருக்க நீ தானே, எதுக்கு நீ இப்படி நடிச்சிட்டு இருக்க, நான் அன்றைக்கி ஒரு நாள் உனக்கு திட்டேன், அதுக்கு நீ இப்படி பண்ணுறியா, நீ உன் மாஸ்க் கழட்டுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவனும் மாஸ்க் கழட்டுறான். அப்பா இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் உள்ளே இருக்கும்ல, நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ சந்தோஷமாக இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே தெரில, அதெல்லாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு கட்டி பிடிக்கிறா. இவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பட் இன்னும் இந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கல. இதுக்கு அடுத்து ஹீரோ அந்த போலீஸை மீட் பண்ணுறான். அந்த போலீஸ் சொல்கிறாங்க, அவன் மட்டும் அடுத்த ஹீரோங்கள நான் குடிச்சிருக்கேன்னு சொன்னான்னா அவன் தண்டனை கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஹீரோக்கு உங்கள் பொண்ணு வரணும், உங்கள் பொண்ணு தான் குற்றவாளி யாருன்னு காட்டி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த குற்றவாளியை பார்க்க போகிறான், அவங்ககிட்ட பேச போகிறான். பட் அவன் தனா விட்டா அப்படி உட்காந்துட்டு இருக்கான். இதனால் ஹீரோ செம்ம காண்டாயி பக்கத்துக்கு சேர்த்து உடைக்க போகிறான். பார்த்தா அந்த கிளாஸுங்கிறது புல்லட் ப்ரூஃபாக இருக்குது. இதனால் அவன் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அடுத்த ஹீரோங்க வருது. அந்த பொண்ணையும் கூட்டி போகிறான். அவனுக்கு இந்த பொண்ணை கூட்டி வரல விருப்பமே இல்லை. பட் நாளைக்கு அவன் ரிலீஸ் ஆகலாம். அவன் ரிலீஸ் ஆகிட்டானா தாமா இருக்கிற பொண்ணு எத்தனை பொண்ணு பாதிக்கப்படுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பொண்ணை கூட்டி வரான். அந்த பொண்ணுக்கிட்ட ஒவ்வொரு சஸ்பெக்டோட ஃபோட்டோவை காமிச்சு யாருன்னு கேட்குறாங்க. அவளும் கரெக்டாக சொல்கிறா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட திருவி அவளை கேவலப்படுத்துகிறாங்க. அவள் என்ன பண்ணா, அவன் வந்தப்போ சிகரெட் ஸ்மோக் பண்ணியிருந்தானா, இல்லை ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தானா, ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தா எப்படி ஸ்மெல் அடிச்சிச்சு, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சா லைட்டாக இருந்துச்சா, இந்த மாதிரி கேவலமாக நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு பதில் சொல்கிறா. பட் அதுக்கு இவங்க செம்மையாக ஒரு சட்டம் எழுதுறாங்க. செக்ஷன் 211 ஆக்ட் 3 படி ஒரு சட்டம் இருக்குது. அதாவது யாரோ ஒரு நபர் சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணானா அதுக்கு பொறுப்பாக முடியாது. அதனால் உச்சபட்ச தண்டனை அவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால் குறைஞ்சபட்ச தண்டனையா 12 வருஷம் ஜெயில் தர முடியும். இதுதான் பண்ண முடியும்னு கோர்ட்டு சொல்கிறாங்க. இது கேட்குற மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிடுறாங்க. இதோட அப்போட மனநிலை எப்படி இருக்கும். இவ்வளோ நாள் எவிடன்ஸையும் காமிச்சு இவன் தான் குற்றவாளி நல்லா தெரியுது. பட் ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணுறாங்க. ஒரு கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஃப்ரெண்டு எழுந்திருக்கிறான். என்ன சார், குடிச்சா சட்டம் மறந்துடுமா, நாளைக்கு நான் மட்டும் குடிச்சிட்டு காரில் ஓட்டினா எதுக்கு ஃபைன் பண்ணுறீங்க, அவன் மட்டும் சுயநலம் இல்லைன்னு விட்டுற வேண்டியதானே, எதுக்கு ஃபைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் திருப்பி தரலைன்னா நான் ஒன்று பண்ணுவேன், நாளைக்கு நான் குடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை யாராவது கொலை பண்ணுவேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது கோர்ட் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டின் தீர்ப்பு இறுதியானது. அந்த நபருக்கு 12 வருஷம் ஜெயில் தண்டனை. இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சட்டம், இதெல்லாம் ஒரு கவர்மெண்டா, இந்த மாதிரி மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. பட் ஜட்ஜ் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறாரு. ஹீரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. அவன் அந்த அளவுக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கான். அங்கே ஒரு மரக்கட்ட மாதிரி பொருள் இருக்கும், நேம்புல்லாம் போட்டு அந்த பொருள் எடுத்து அவனை கொலை போலான்னு போகிறான். அப்போ அந்த பொண்ணு ஓடி வந்து அவன் அப்பா காலில் விழுந்து, அப்பா ப்ளீஸ்ப்பா, அவன் போன தப்புக்கு அவன் தண்டனை தர வேணாம், அவனை விட்டுருங்கப்பான்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது பார்க்குற ஹீரோக்கு என்ன பண்ண தெரில. அவன் பொண்ணுக்காக அந்த நபரை விட்டுறான். இதுக்கப்புறம் அப்படியே சில மாதங்கள் போகுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும்
அழகாக ஒரு பையன் பிறக்கிறான். அதான் அந்த பொண்ணுக்கு அழகான தம்பி. அந்த தம்பி கூட விளையாடுறான். இதோட ஹோப்புங்க அந்த படம் முடியுது. இதுக்கு மேலே இந்த மூவியை பற்றி என்ன பேசுனது தெரில. சீரியஸாக பாதிக்கு மேலே இந்த மூவிக்கு என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். பட் இந்த படத்தில் இருந்த மாதிரி இது யாரும் தள்ளிட்டு போயிடாதீங்க. இந்த படத்தில் இருந்ததும் உண்மையாக நடந்த கதை தான். கண்டிப்பாக உங்களை இருக்குமே இந்த படம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வழியில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ வரைக்கும் பாய் கைஸ்.